والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் விழித்து முதலாவதாக இன்றைய நாள் உலக சிறுவர் தின நாள். அதை நாங்கள் சிறுவர் தின நாளை கொண்டாடாமல் சிறுவர்களை கொண்டாடுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நன்னாள் என்று நாங்கள் கூறலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோரையும் பிள்ளைகளையும் நெருக்கமான அன்புள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறான். பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். சில பெற்றோர் அவர்களுடைய இடத்திலிருந்து பிள்ளைகளை கனவு காண்பார்கள். இன்னும் சில பெற்றார் அவர்களுடைய இடத்தை விட ஒரு படி உயர்ந்து பிள்ளைகளை சிந்திப்பார்கள். ஒரு படி உயர்ந்து சிந்திக்கின்ற பெற்றோர்கள்தான் சமகாலத்தில் அதிகம். பிள்ளைகள் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும், நாங்கள் மரணித்ததற்கு பிறகும் வாழ்வாதாரத்தில் பிள்ளைகள் சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய எண்ணமுமாக இருக்கும். பிள்ளைகளை நல்ல முறையில் நாங்கள் வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் வளர வேண்டும். நாங்கள் மரணித்ததற்கு பிறகு எங்களுக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கல்விலும் இருக்க வேண்டிய பிரதானமான விடயம். அல் குர்ஆனிலே வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களுக்கு தலைவர்களாக தலைவிகளாக ஆக்கி அருள்வாயாக என்ற பிரார்த்தனையை நாங்கள் அதிகம் செய்ய வேண்டும். இதனால் தான் நாங்கள் ரையான் சர்வதேச பாடசாலையை ஆரம்பித்தோம். இன்றும் கூட அதற்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம். எப்பொழுதும் எங்களுடைய பாடசாலை நல்லவர்களுக்கு தலைவர்களையும் தலைவிகளையும் மொத்தத்தில் தலைமைத்துவத்தை எங்களுடைய குழந்தைகள் ஏந்த வேண்டும் என்ற அதே நோக்கோடு தான் எங்களுடைய பாடசாலையும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, எங்களுடைய சகல விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்காக வாழ வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணமாக இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் வாழும் போதும் நாங்கள் வாழும் போதும் கௌரவமாக வாழ வேண்டும். நாங்கள் மரணித்ததற்கு பிறகும் கௌரவமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நிறைய அபிலாசைகளை வைத்திருக்கிறோம். இதே போன்றுதான் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்காக நல்ல முறையில் வாழ்ந்து எங்களை கௌரவப்படுத்தாவிட்டாலும் எங்களை அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் விதைக்க வேண்டும். அவ்வாறு எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் வளர்க்கிறோம். நாங்களும் எங்களுடைய பெற்றார் நல்ல முறையில் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் கௌரவமான பெற்றோர்களாக எங்களுடைய பிள்ளைகளையும் கௌரவமான பிள்ளைகளாக ஆக்குவான். நாங்களும் கௌரவமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து எங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பிள்ளைகளை வாழ்த்துகின்ற இந்த நன்னாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய அருளையும் அன்பையும் தருவானாக என்று வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.